இன்னைக்கு ஐஎம் டிராவலர்ல இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டோம். ஸோ சூப்பராக ரெடி ஆன மாதிரி தான் ஒரு இடத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பூங்காக்கு தாங்க வந்திருக்கோம். கலைஞர் பார்க்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு அழகா வந்து இங்க பிரவுன் கலர்ல வுடன் போட்ஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜிப் லைன். ஸோ அந்த ஜிப் லைன்ல அவங்க எப்படி டிராவல் ஆகுறாங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க. ஸோ அதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் இருக்கு. ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தொடர் வளைவு பாதை. ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் வந்து மேலே வந்து கம்பிகளால் வச்சு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெட் எண்ட் வந்து பின்னாடி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து தொடர் வளைவு பாதை. ஸோ அதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ் கிராஸாக இருக்குங்க. ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ் ஒரு கிராஸ், ஒரு கிறிஸ் ஒரு கிராஸ். அதனால தான் இது தொடர் வளைவு பாதைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்த அந்த தொடர் வளைவு பாதை. ரொம்ப பிரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டூ யூ லைக் இட்? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. and full love from this தொடர் வளைவு பாதை. I love that place. பின்னாடி பாத்தீங்களா ஒரு மிஸ்ட் மாதிரி இருந்தது. மிஸ்ட் தாங்க, மிஸ்ட் பாத்வேக்குள்ள தான் நம்ம போறோம். இது வந்து ஒரு பனிப்புகை நடைபாதை. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் டெட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு மிஸ்ட் ஃபீல் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுதுல்ல. வாங்க உள்ள போகலாம். என்ன தெரியுதா? நான் ஒரு பனிமூட்டத்துக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் சூப்பரான ஃபீலுங்க. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை. இதை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஸ்பாட்டுக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போது ஆர்கிட் குடில். ஸோ இந்த ஆர்கிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ஸ்பீசியஸில் ஒரு வெரைட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். இது ஆர்கிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது ஒரு பிளான்ட் வெரைட்டியில் வரனால இவங்க நிறைய உள்ள பிளான்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஆர்கிட் பிளான்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ யூ கேன் see it in a பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் அழகாக இருக்குது. அண்ட் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரோடியம் சோனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பிங்க் கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ அதே இதில் டென்ட்ரோபியம்லேயே பீச் கலர்னால் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஒரு நிறமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒயிட் வித் லைட்டான ஒரு வைலட் கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட பெட்டல்ஸ் வந்து நல்ல திக்காக இருக்குங்க. பயங்கர திக்காக இருக்குது. இந்த டென்ட்ரோபியமோட எல்லா பெட்டல்ஸுமே திக் வெரைட்டியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட கூலிங்கான ஒரு க்ரீன் பிளான்டேஷன் மாதிரி இந்த ஸ்பாட் இருக்குங்க. ஸோ இங்கே நிறைய செடிகள் அந்த டென்ட்ரோபியம் வகைகள்லேயே பீச் வெரைட்டி வச்சுருக்காங்க. பிங்க் கலர் ரிலேட்டடான சோனியா அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு அழகான பாத்வேல தான் வந்து வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய கிராஸ் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்கங்க. பிங்க் கலர் இருக்குது, ப்ளூ ஸ்ட்ரிப்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வெரைட்டி இருக்குது, நோ ப்ரான் பிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது. இப்படி வித்தியாசமான பெயர்கள், அதாவது ஸ்பீசியஸ் ஒன்று தான், பட் அதோட வெரைட்டிஸ் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணலாம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க படித்த படிப்புக்கு ரிலேட்டபிளாக இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டாக கூட்டிகிட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா இருக்குது, ட்ரீ ஹவுஸ் இருக்குது,
இதுக்கெல்லாம் வந்து அந்தந்த அக்கேஷனுக்கு நீங்கள் போகும்போது தனித்தனி ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 100 rupees அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து 50 rupees. அண்ட் ஒவ்வொரு அக்கேஷனுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then it's tada bye bye from Brinda.